தென்காசி சக்தி நகரை சேர்ந்தவர் வக்கீல் சிவகுமார். இவரது மனைவி ஜூலி. நேற்று காலை சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஜூலி மற்றும் அவர்களது 13 வயது மகன், 9 வயது பெண் உட்பட 3 பேரும் படுகாயமடைந்தனர். தீயணைப்பு வீரர்கள் 30 நிமிட போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்தனர். 3 பேரும் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதிகபட்சமாக ஜூலிக்கு 70%, அவரது மகனுக்கு 50% தீக்காயம் இருந்தது. மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. செல்லும் வழியில் ராஜபாளையம் தான் சவாலான ஏரியா. அங்குள்ள குறுகலான சாலைகளும் பீக் ஹவரில் ஏற்படும் டிராபிக்கையும் கடக்க சுமார் 30 நிமிடங்கள் வரை ஆகும். ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ராஜபாளையத்தில் உள்ள சக டிரைவர்களின் உதவியை நாடினார். அவர்கள் முன்னும் பின்னும் டிராபிக்கை கிளியர் செய்து கொடுத்தனர். டிராபிக் போலீசாரும் உதவினர். 6 நிமிடத்தில் ராஜபாளையம் சிட்டியை கடந்து மதுரையில் கொண்டு போய் சேர்த்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மற்றொரு பக்கம் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிவகுமாருக்கும் ஜூலிக்கும் இடையே ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. ஜூலி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஏற்கனவே இதுபோல் அவர் மிரட்டி உள்ளதாகவும் சிவகுமார் கொடுத்த புகாரில் தென்காசி போலீசார் விசாரிக்கின்றனர்.